தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்க இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே என்ற அவரது முழக்கம், கனடா, கிரீன்லாந்து நாடுகளுக்கான அவரது அறிவிப்புகள் என இப்போதே அவரது அதிரடிகள் தொடங்கிவிட்டன. ட்ரம்பின் இந்த அறிவிப்புகளை அலசுகிறார் விக்ரம் ரவிசங்கர். பதவியேற்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள இன்னும் என்னென்னத்தை பேச போறாரோ, சிம்மாசனத்தில் உட்கார்ந்த பிறகு என்னென்ன செய்ய போறாரோன்னு நினைக்கிற அளவுக்கு யாரா வேற யாரு, நம்ம ட்ரம்ப் தான். எலெக்ஷன்ல ஜெயிச்சதுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில செய்தி ஆயிடுறாரு டொனால்ட் ட்ரம்ப். கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமா இணைக்கிறது, கிரீன்லாண்டை கையகப்படுத்துறது, பனாமா கால்வாயை மறுபடியும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுன்னு அவர் பேசுறதெல்லாம் கவனிக்கும் போது அந்த மகா திட்டம் எப்படி இருக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்க முடியுது. மகான்றது திட்டத்துக்கு பொருத்தமான தமிழ் சொல்லா இருந்தாலும் அவங்க சொல்றது இங்கிலீஷ் மகா, அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். சரி, விஷயத்துக்கு வருவோம். தான் மட்டும் இல்ல, கனடா மக்களுமே அமெரிக்காவோட இணையறதைத்தான் விரும்புறாங்கன்னு சொல்றாரு ட்ரம்ப். அது நடந்துட்டா டாக்ஸ் எல்லாம் கூட குறைக்கிறேன்னு ஆஃபர் கொடுத்துருக்காரு. அதை அவங்க ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, ட்ரம்ப்போட நோக்கம் என்னவா இருக்கலாம்னு யோசிச்சா சில விஷயங்கள் கவனத்துக்கு வருது. அமெரிக்காவின் நிலப்பரப்பு 9.9 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அதே கனடாவோட சேர்ந்தா கிட்டத்தட்ட 19.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆகுது. உலகின் மிகப்பெரிய நாடான ரஷ்யாவை விட இது அதிகம். அடுத்தது ஜிடிபி. அமெரிக்காவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 25.4 ட்ரில்லியன் டாலரா இருக்கு. அதே கனடாவோட இணையும் போது கிட்டத்தட்ட 27.6 ட்ரில்லியன் டாலரா மாறுது. இது சைனாவோட ஜிடிபியை விட சுமார் 10 ட்ரில்லியன் டாலர்கள் அதிகம். ட்ரம்ப்புக்கு நல்ல நேரமா என்னன்னு தெரியல. கனடால இப்போ அரசியல் சூழலும் சரியில்லை. சரி, இப்போ கிரீன்லாந்து கதைக்கு வருவோம். ஆர்டிக் அட்லாண்டிக் பெருங்கடல்களுக்கு இடையில அமைஞ்சிருக்கிற தீவு நாடு தான் கிரீன்லாந்து. டென்மார்க் ஆளுகைக்கு உட்பட்ட தன்னாட்சி உரிமை கொண்ட கிரீன்லாண்டின் மக்கள் தொகை வெறும் 56,000 தான். கணிசமான நிலப்பரப்பு இருந்தாலும் மக்கள் அடர்த்தி ரொம்பவே கம்மியா இருக்கும். அரசியல் ரீதியா யூரோப்போட இணைஞ்சிருந்தாலும் புவியியல் ரீதியா கிரீன்லாந்து நார்த் அமெரிக்காவை ஒட்டி இருக்கு. அதோடைய புவியியல் முக்கியத்துவம் கருதி அமெரிக்கா தன்னுடைய மிகப்பெரிய விமானப்படை தளத்தை அங்க வச்சிருக்கு. அதனாலேயே அதை அமெரிக்காவுக்கு சொந்தமாக்க விரும்புறாரு ட்ரம்ப். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் கூட தேசிய பாதுகாப்பு நோக்கங்களுக்காக கிரீன்லாண்டின் உரிமையும் அதன் கட்டுப்பாடும் அமெரிக்காவுக்கு அவசியமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறத வச்சு இதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் கிரீன்லாண்ட் இஸ் நாட் ஃபார் சேல்னு அந்த நாட்டு பிரதமர் ரொம்ப காட்டமாக பேசியிருக்காரு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது பனாமா. பனாமா கால்வாய் வழியா போற அமெரிக்க கப்பல்களுக்கு அதிக வரி விதிக்கிறத நிறுத்தலைனா அதை அமெரிக்காவே எடுத்துக்கும்னு ட்ரம்ப் சொன்னதை வெறும் எச்சரிக்கைன்னு கடந்து போயிட முடியாது. வட அமெரிக்கா தென் அமெரிக்காவுக்கு இடையில 82 கிலோமீட்டர் நீளத்துக்கு அட்லாண்டிக் கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிற பனாமா கால்வாய் 1977 வரைக்கும் அமெரிக்கா கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கு. அப்புறம் கூட்டு கட்டுப்பாட்டில் இருந்து அதுக்கப்புறம் 1999 தான் முழுமையான கட்டுப்பாடு பனாமா வசம் வந்துச்சு. இப்போ பனாமா கால்வாயின் 2 துறைமுகங்களை ஹாங்காங் நிறுவனம் இயக்குறதால சைனாவோட ஆதிக்கம் அதிகரிக்கிறதா ட்ரம்ப் கவலைப்படுறாரு. பனாமா கால்வாய் தப்பானவங்க கைக்கு போயிடக்கூடாதுன்னு வேற விமர்சிச்சிருக்காரு. இன்னொரு முக்கிய காரணம், அடிப்படை காரணம்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமும் சுமார் 14,000 கப்பல்கள் பனாமா கால்வாயை கடந்து போகுது. அதுக்காக இந்திய மதிப்பில் 8,500 கோடி ரூபாய் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுது. இதுல என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? அமெரிக்காவின் கப்பல்களில் சுமார் 75% பனாமா கால்வாய் வழியாக தான் போயிட்டு வருது. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.